பெண்களை வந்து அடக்கி ஒடுக்கி நீ நிமிர்ந்து பார்க்காத, காலை மடக்கிட்டு உட்காரு, காலுக்கு மேலே கால் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடல் அசைவுகளையே கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க. அதனால் என்ன, நீ ஓடாத, ஒரு வயசு வந்துக்கிட்டா நீ ஓடக்கூடாது, மெதுவாக தான் நடக்கணும், வேகமாக ஏன் நடக்கிற, நிமிர்ந்து ஏன் நடக்கிற, குனிஞ்சியே நட, அப்புறம் உட்காரும்போது காலை வந்து மடக்கிக்கிட்டு உட்காரு, மூடிக்கிட்டு உட்காரு, அப்படி உட்காரு, இப்படி உட்காரு, ஏன் வந்து விரிச்சுக்கிட்டு உட்கார்ற, இப்படி சொல்லி உடல் அசைவுகளையே கட்டுப்படுத்துறது எவ்வளோ கஷ்டம். ஒரு தலைமுறை சார்ந்த ஒரு வலி, தலைமுறை கடந்த வலி. அதனால் உடல் அசைவுகளில் கூட அதற்குன்னு உடல் அசைவுகளுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது. அந்த வரையறையை அவங்க அனுபவிக்கணும். அந்த வரையறை என்னங்கிறத அவங்க சுதந்திரமாக தெரிஞ்சுக்கணும். அதனால் சுதந்திரமாக உடல் அசையணும். சுதந்திரமான உடல் அசைவுகளை அவங்க வந்து அனுபவிக்கணும். இப்போ ஆண்கள் அந்த அசைவுகளை விரும்புகிறான். அவன் வந்து காலை விட்டத்தை பார்த்துட்டு தூங்குறான், காலையும் விரித்து போட்டு தூங்குறான், காலை விரித்து போட்டு தூங்குறான், எப்படி வேணாலும் தூங்குவான், எப்படி வேணாலும் நடப்பான், எப்படி வேணாலும் உட்காருவான். அந்த மாதிரி அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அதுதான் சுதந்திரம். பெண் சுதந்திரம் என்பது பெண்களின் உடல் அசைவுகளில் பெறக்கூடிய சுதந்திரம். அது கண் அசைவுகள். இப்போ வந்து நீ இப்படி பார்க்கக்கூடாது, உன் கண்ணை மூடிக்கோ அப்படின்ற மாதிரி, அல்லது துணியை போட்டு முழுவதுமாக உனது உடலை மூடிக்கொள், உனது உடலை வெளியே காட்டிக்காத. இப்படி பெண் சுதந்திரம் என்பது என்னன்னாக்கா, பெண் அடிமைத்தனம் என்பது என்னன்னாக்கா, பெண்ணின் உடல் அசைவுகளை கட்டுப்படுத்துவது, பெண்ணின் கண் அசைவுகளை கட்டுப்படுத்துவது, பெண்ணின் பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது, இப்படியாக இருக்கிறது. அப்போ பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் என்பது பெண் உடல் அசைவுகளுக்கான விடுதலை. இப்போ உடல் அசைவுகளுக்கும் ஒரு எல்லை இருக்குது, ஒரு வரையறை இருக்குது. அது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பொருந்தும். ஒரு மாதிரி கேவலமாக அல்லது பொழந்துக்கிட்டு காலை விரிச்சுக்கிட்டு அப்படி பேன்னு உட்கார்ந்துருந்தா பார்க்குறவங்களுக்கே நல்லா இருக்காது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அப்போது ஏன் இப்படி உட்காந்துருக்கான், அநாகரிகமாக ஏன் உட்காந்துருக்கான், அதுலேயும் ஒரு நாகரிகமான ஒரு முறை இருக்குது. சுதந்திரத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. உடல் அசைவுகளின் சுதந்திரத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு முழுமையான அதை அனுபவிக்கணும் பெண்கள். அந்த எல்லையை அனுபவிக்க வேண்டும். அதை மீறி கூட அவங்க போயிட்டு அவங்க திரும்பி வரப்போகிறாங்க. சரியாக அந்த இடத்த போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்களுக்கு, ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அடக்கி ஒடுக்கி வச்சுருந்தீங்க. இப்போ அந்த பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும், உடல் அசைவுகளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கணும். அப்படிங்கும்போது நல்ல சுதந்திரத்தை கொடுங்க. அவங்களாவே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். திரும்ப அது நல்லா இல்லை, இதுதான் நல்லா இருக்குது, ஒரு சரியான விஷயத்த அவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அடக்கி வைக்கும்போது சரியான விஷயம் எதுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து ஒரு சரியான உடல் அசைவுகள் மீறிய ஒரு அசைவுகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களாவே எது சரியான உடல் அசைவுகளுக்கான கட்டுப்பாடு என்பது என்ன அப்படிங்கிறத அவங்களாவே தெரிந்து கொள்வதற்கு அதற்கான ஒரு பாதுகாப்பை நாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் ஒன்று. அதில் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ட்ரெஸ் இருக்குது. இப்போ வந்து அதனால் அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளே அவங்க உடல் அசைவுகள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. சரியான உடல் அசைவு ட்ரெஸ் இருக்குங்கிறதுக்காக நம்ம எப்படி வேணாலும் யார் வேணாலும் இருக்க மாட்டாங்க. அப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் பெண்களுடைய உடல் அசைவுகளை ரொம்ப அடக்கி ஒடுக்கி ரொம்பவும் கட்டி போட்ட மாதிரி பண்ணிங்க. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவுத்து விடும்போது அவங்க வந்து இன்னும் சுதந்திரமான உடல் அசைவு, அது அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி காலை விரித்து உட்கார்ந்தா நல்லா இருக்குமே, இப்படி பேன்னு கை காலை நீட்டி படுத்து தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு சுதந்திரமாக அனுமதி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்காங்களே. இப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து இன்னும் 40 வருஷம், இன்னும் 2040 பிறகு அங்கே வந்து ஆடைகள் கிடைக்காது. இன்னும் 100 வருஷம் கழிச்சின்னு வச்சுக்கோங்க, ஒரு 2140லலாம் அவங்களுக்கு ஆடைகளே மக்கள் அணிய மாட்டாங்க. இயற்கையான பொருட்களிலிருந்து கிடைக்கப்பட்ட ஆடைகளை தான் அணிவாங்க. அங்கே வந்து குறைவான ஆடைகளை தான் அணிவாங்க. இப்போ அப்படிப்பட்ட உலகம் இது கிடையாதுல்ல. இங்கே தான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தான் நல்லா இருக்குது. அப்போ பெண்கள் வந்து சுதந்திரமாக உடல் அசைவதற்கு அவர்களுக்கு நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய சுதந்திர தாகத்தை பற்றி நாம் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு பாதுகாப்பு கூட நம்ம ஏற்படுத்தி அதற்காக உரிமைகளை அவர்களுக்கு வழங்கி அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சுதந்திரமாக அவர்களது உடல் அசையட்டும். இதுவரை கட்டி போட்டு கொண்டிருந்த அந்த உடல் அசைவுகளுக்கு இப்பொழுது விடுதலை கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த உடல் அசைவுகள் அதை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. நீ அடக்கிக்கிட்டு உட்காரு, நீ மடக்கிக்கிட்டு உட்காரு, நீ ஒடுக்கிக்கிட்டு உட்காரு, நீ குனிஞ்ச தலை நிமிராத, நீ ஏன் அங்கே பார்க்குற, நீ ஏன் இங்கே பார்க்குற, அவங்ககிட்ட ஏன் சிரிச்சு பேசுகிற, சத்தம் போட்டு சிரிக்காத, இந்த மாதிரியெல்லாம் வந்து பெண்களுடைய உடல் அசைவுகளை கட்டுப்படுத்தக்கூடாது. சுதந்திரமாக விடுங்க.